ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டான உப்பிட்டு போலினா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனால் எப்பவும் போல் பருப்பில் செய்யாமல் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். இந்த போலி செய்கிறதுக்கு நான் மீடியம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. அது இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஆவியில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்குங்க. நாம் அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவும் கூட எடுத்துக்கலாம். இந்த நாம் எடுத்த மாவை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும், கோதுமை மாவில் செஞ்சாலும் சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் அப்படியே கூட செய்யலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எந்தளவு நல்லா பிசைகிறோமோ அந்தளவு போலி சாஃப்டாக வருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு பேஞ்சு எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தா நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள் எந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன்னு. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அப்படியே விட்டுறலாங்க. ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நம்ம வாங்க பூரணை ரெடி பண்ணுறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் விட்டிங்கன்னா கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இதுக்கப்புறம் இதோட தோலை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நல்லா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்துங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப மசிச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி மசிச்ச கிழங்கு இந்த கப்பில் 3/4 கப் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பில் 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு தேங்காயை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மீடியம் சைஸ் 2 சக்கரவள்ளி கிழங்குக்கு நான் 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. தேங்காய் நிறையா சேர்க்க விருப்பம் இருந்தால் நிறைய கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காயை நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. தேங்காய் நெய்யில் வறுபடும் போது நல்ல மணமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நான் டோட்டலாக 1/2 கப் ஃபஸ்ட்டு 1/4 கப் சுகர் சேர்த்து தேங்காயோடு நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து 1/2 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் சீனி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த டைமில் நாட்டு சர்க்கரையோ வெல்லம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணினதுக்கப்புறம் மெதுவாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சுகரு, தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. கரெக்டான ஸ்டேஜ் எதுன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் இதெல்லாம் பேனில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வந்துச்சுன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த டைமில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகளை பிடிச்சி எடுத்துடலாம். நான் எடுத்த மீடியம் சைஸ் 2 கிழங்குக்கு 10 உருண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மாவு சூப்பராக இலக்கமாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதையும் 10 உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி மாவு சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சுன்னு. நம்ம அப்படியே இழுத்தோம்னாவே உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. 10 உருண்டையும் நான் பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக தைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டையை 2 கைகளால் வடை மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது பூரணம் வந்து இதில் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி வருங்க. இந்த மாதிரி அந்த கடைசியில் இருக்கிற எட்ஜை இப்படி ஒன்றா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிருங்க. பாருங்கள், சூப்பராக க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு
உள்ளங்கையை வச்சு ஒரு அமுத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த பூரணம் எல்லா பக்கமும் போயிருங்க. இதுக்கப்புறம் அந்த 4 விரலால் அமுத்தி விட்டிங்கன்னா பூரணம் எல்லா பக்கமும் போய் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுக்கப்புறம் நாம் தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியது தான். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பூரணம் எப்படி கவர்லேருந்து ஒட்டாமல் வருதுன்னு. இப்படி 2 பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் இல்லாட்டி கீ அப்ளை பண்ணி திருப்பினீங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நான் மீதியுள்ளதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் எல்லா போலியும் நான் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு போலி சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது பருப்பு போலி தேங்காய் போலி மாதிரியே அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போலியாக செஞ்சு கொடுங்க. அதில் ஸ்வீட் சேர்த்துருக்கிறங்காட்டி அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் பூரணம் கடைசி வரைக்கும் நல்லா அப்ளை ஆயிருச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட